மணிஷா ஸ்ரீகண்டன் மடத்தில். ஆமாம், மணிஷா ஸ்ரீங்கிறவர் வந்து நம்ம பெரியவாளுடைய அண்ணா பையன், கணபதி சாஸ்திரிகளுடைய பையன் இல்லையா? ஆமாம். அப்புறம் நீங்கள் மணிஷா ஸ்ரீகளோட பையன். ஆமாம். பெரியவா வந்து எனக்கு கூப்பிட்டார கும்பல்லேருந்து வர சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கோவலை, மூங்கில் கோவலை அதை கொடுத்து இது நிறைய தும்பப்பூ இருந்தா. அது நம்ப மாட்டேன், அந்த உள்ளேந்து எழுந்து வந்து அரை மணி நேரம் இங்கே டான்ஸ் ஆடிருக்கார். நர்த்தனம்னா அப்படியே ஒரு நர்த்தனம். இவா நல்ல ஒரு ஸ்ரீகண்டன் மாமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு உப்மா பண்ணார். அவர் உப்மா பண்ணார், அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்படி ஒரு உப்மாவை நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆமாம். சரி, சபரிமலைக்கு ஒன்று கூட யார் வரா அப்படின்னா, ஓஹோ அப்போ நான் குருசாமி இல்லையா உனக்கு அப்படின்னா, இல்லை டிசம்பர் மாதம் 84 சபரிமலைக்கு போகிறதுக்காக பெரியவாளை வந்து அந்த ட்ரூப்பில் இருக்கிற ஒரு 10 பேர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணேன். ஒரு கோயிலுக்காக போய் பார்ப்ப மாதிரி அங்கேயும் போகணுன்னு அழைச்சிட்டு போக சொன்னால் போனேன். பெரியவா பார்த்துட்டு பாலு ஸ்ரீகண்டன் சொன்னால், சபரிமலைக்கு போறியா, பெரியவாளுக்கு கோபம் வந்துடும், அதெல்லாம் இப்போ நிஷ்டையும் இனிமேல் நியமனம்லாம் யாரும் இல்லாமல் போயின்னு இருக்கா, எல்லோரும் நியமமாக போகக்கூடாதான்ற மன வருஷம் அவருக்கு ரொம்ப இருக்குது, அதையும் மீறிட்டு அவள் போயின்னு இருக்கா, நீ வேறு போறியா, உன்னை பார்த்தா கத்த போகிறார் அப்படின்னா. ஆனால் அதுக்குள்ளேயும் பெரியவா வந்து உட்காந்துட்டார். என் டேர்ன் வந்தது. டேர்ன் வந்தவுடனே என்னோடய டேர்ன் வந்தவுடனே பெரியவா வந்து இவெல்லாம் யாருன்னு கேட்டால் சொல்லி எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். பண்ணி வச்சுட்டு, எங்கே சபரிமலை கிளம்பிட்டியா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னேன். சரி, சபரிமலைக்கு ஒன்று கூட யார் வரா அப்படின்னா, நான் வந்து கன்னிசாமியாக போகிறேன், என் கூட வந்து ஏற்கனவே போகிறவாள் வரா, அது குருசாமியும் வரா அப்படின்னு. அப்படின்னா குருசாமின்னா எப்படி அப்படின்னார். குருசாமின்னா அவள் வந்து எத்தனை வருஷம் அவள் சபரிமலை போயிருக்கான்றதை வச்சு அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பா, அது குருசாமின்னு சொல்லுவா அப்படின்னா. ஓஹோ அப்போ நான் குருசாமி இல்லையா உனக்கு அப்படின்னா. இல்லை அவனுக்கு ஒன்றும் புரியல, தலையை ஆட்டினேன். இது நீங்களும் குரு தான், அவரும் குரு தான், எப்படி அப்படின்னார். நீங்கள் ஆத்மாத்மா எல்லாத்துக்கும் மற்ற ஆன்மீகத்துக்கெல்லாம் குரு, மற்ற விஷயங்கள் சுவாமி காரியத்துக்கு அதுக்கெல்லாம் அவர் வந்து சபரிமலைக்கு அழிச்சின்னு போய் வழிகாட்டியா அது குரு அப்படின்னேன். அப்போ உனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குரு வச்சுப்பியா அப்படின்னு கேட்டார். ஒரே குரு. நான் அதுக்கு பதிலே சொல்லலை, ஏன்னா நம்ம வாயை கலறி நமக்கே இதெல்லாம் பண்ணுவார், அதனால் மௌனமாக இருந்துட்டேன், ஒன்றும் பேசலை, பதிலே சொல்லலை. சரி பரவாயில்ல, நீ கழுத்தில் போட்டுருக்கியா, அது என்ன மாலை அப்படிங்கிட்ட. துளசி மாலை அப்படின்னேன். துளசி மாலை, சரி எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னார். துளசி மாலைன்னு தெரியுமா உனக்குன்னார். தெரியும். எப்படி தெரியும்னு, கடைக்காரன் சொன்னான் அப்படின்னேன். கடைக்காரன் சொன்னால் நம்பிடுவியா? இல்லை குருசாமி சொன்னார். திருப்பியும் குருசாமி அப்போ சொல்லி சிரித்தார் குருசாமி. ஓ இப்போ வந்து எவ்வளோ விலை அது அப்படிங்கிறார். 1 ரூபா அப்படின்னேன். 1 ரூபாய்க்கெல்லாம் வந்து துளசி மாலை பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நியாயமாக பார்த்தா அந்த தண்டோட அளவு அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அந்த துளசி எவ்வளோ நாள் இருக்கணும், அதை வந்து எப்படி செதுக்கணும், அதெல்லாம் பண்ணி மாலை உருவாக்குறதுக்கு 6 ரூபா வரைக்கும் ஆகும். பண்ணுறவனுக்கு லாபம் வேணாமா? அது 7 ரூபா 8 ரூபா கொடுத்தா சரியான அது. 1 ரூபாய்க்கு வாங்கினேன், அது துளசி மாலையே இல்லை, அது ஏதோ வேறு எடுத்து துளசி மாலை அவன் விற்கிறான், நீங்களும் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகண்டனை கூப்பிட்டா, வால்வி யாரை கூப்பிட்டா தெரில, கூப்பிட்டு இதை எடுத்துனா ருத்ராட்ச மாலை கொண்டு வா அப்படின்றார். அந்த ருத்ராட்ச மாலை கழுத்தில் போட சொன்னார். அவள் 2 பேரும் கழுத்தில் போட்டா. இதை வச்சு சுபிஷமாக போயிட்டு வா அப்படின்றார். போனா இங்கே வந்த உடனே இருமுடி எடுத்துன்னு கிளம்புறோம். இருமுடி எடுத்துன்னு கிளம்புற சமயத்தில் பாரம் அப்படியே ஒரு பாரம் தாங்கவே முடியல, வேனில் ஏறி உட்கார முடியல. எல்லோரும் கூட இருந்தவாள்லாம் கொஞ்சம் கிண்டராக குருசாமிகிட்ட, சந்திரமௌழி பாவம் பண்ணிட்டான், ஏன்னா பாவ மூட்டை ஏறிடுது அப்படின்னா. அவருக்கு கோபம் வந்துடுது. கிளம்புற சமயமாக பேசக்கூடாது, யார் நீ, உங்களுக்கு என்ன தெரியும் பாவ மூட்டைன்னு. அது சபரிமலை ஐயப்பனே வந்து உட்காந்துருக்கார், கன்னிசாமியாச்சுன்னா அதனால் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு வேனில் இறங்கி எல்லாரையும் அனுப்பிச்சிடணும். அங்கே போய் பம்பையில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு மேலே ஏறணும். மேலே ஏற சமயம் என்னால் பண்ண முடியல, மூச்சு வாங்கிறது. மற்றவெல்லாம் போயிட்டான், மேலே ஹைட்டில் போய் நின்றுட்டான்.
என்னால் கொஞ்ச நேரம் குருசாமி கூட வந்து நைஷம் பண்ணார். நம்ப மாட்டார், அங்கே போய் நின்ன உடனே இறக்கம் எப்போவுமே ஈஸி தான். பட் அந்த இறக்கத்தை 5 நிமிஷத்தில் நான் இறங்கிட்டேன், இவா யாராலையும் இறங்க முடியல. ரொம்ப லேட்டாக வந்தா, அது வரைக்கும் நான் நின்றுன்னேன். வந்த உடனே 18 படியில் ஏறி ஐயப்பனை போய் பார்க்குறோம். பார்த்தா நம்ம இருமுடியில் எடுத்து போகிறோமே தேங்காய் இது எண்ணெய் நெய் அதெல்லாம், அதுலேயே அதே அபிஷேகத்தை கண்ணால் பார்த்து, நம்மளோட தீபாரதனையை நம்ம பார்த்து, நம்ம அபிஷேகத்தை நம்ம பார்த்து, நம்ம பாலாபிஷேகத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணி எல்லாம் முடித்து, என்னைக்கு நாங்கள் 10 பேர் தான். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி என்ன பூஜை? மகர பூஜை. அதுக்கு லட்சக்கணக்கான பீப்புள் வருவா. ஒரு நிமிஷத்துக்கு லட்சம் பேர் வந்துட்டோம். அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் 15 பேர் தான் தரிசனம் அங்க பிரதர்ஷனம் பண்ணி முடித்து வந்து வெளியில் வரோம். அங்கே வர ஒரு லட்சக்கணக்கில் பீப்புள் வந்து சாமியே சரணமையப்பான்னு ஓடி 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 வரா. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஓரமாக ஒதுங்கிட்டோம். எங்களால் அவெல்லாம் போய் நான் நடுவில் நாங்கள் போகிறதுக்கு கஷ்டப்பட்டோம். இறங்கி சுவாமி பரிசெலாம் அழகாக பார்த்துட்டோம். அந்த அளவுக்கு இது பண்ண. அப்போது குருசாமி சொன்னார், நான் மோடி சாமி பற்றி இப்படி சொன்னேன்ல, அது இல்லை, பெரியவாளே கூட வந்திருக்கா. பெரியவா கூட வந்ததுனால தான் நம்ம 10 பேர் தரிசனம் பண்ணோம். ஒரு வருஷமும் நம்ம லட்சக்கணக்கில் போட்டு இது பண்ணுவோம். இந்த மாதிரி பார்த்ததே இல்லை நம்ம சுவாமியை. அதனால் அவர் கூட வந்து சபரிமலை மாத்திரம் உட்காரல, பெரியவாளும் கூடவே வந்திருக்கா. அதனால தான் இந்த தரிசனம் கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப உருக்கமாக சொன்னார் அவர். அது அந்த போகிற சமயத்தில் அந்த துளசி மாலை கயண்டு வீட்டுக்கு வர வரை இந்த இடத்துல வந்து நின்றுடுச்சு. அந்த அளவுக்கு முடிச்சு போட்டு பண்ணேன். ஏன்னா அது இறங்க பண்ணக்கூடாது, எல்லாம் உந்து போய் அதை பிடிச்சி கட்டினேன். ஆனால் அந்த ருத்ராட்ச மாலை கூடவே இருந்து வீட்டுக்கார வரைக்கும் காப்பாற்றிட்டு, அது பெரியவாளுடைய ஒரு பெரிய கருணை. இது 84 நடந்தது. அதான் அதுமாரி சபரிமலைக்கு போகிறத பற்றி எங்கேயும் சொல்லியிருக்கா. ஒரு தடவை பெரியவாள் இருக்கும்போது தரிசனத்துக்கு இருக்கும்போது சபரிமலைக்கு போனால் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கைது அனுகிரகம் பண்ணேன். புது பெரியவாளை பேசிட்டு இருக்கும்போது இதுமாரி பெரியவா அனுகிரகம் பண்ணா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்று பண்ணிருக்க மாட்டா, பெரியவா மௌனத்தில் இருக்கும்போது நீ கேட்டுருப்பேன் அப்படின்னா. அது பெரிய இல்லை பெரியவா நிஜமாக தான் சொல்கிறேன், பெரியவா அனுகிரகம் பண்ணா அப்படின்னா. கடைசியில் அதேமாரி ஒரே ஒரு தடவை போகிறதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை போயிட்டு அந்த கன்னிசாமியா ஒரு தடவை போனோம் பார்த்தல, அதுக்கப்புறமா இது வரைக்கும் போகல. ஒரே ஒரு தடவை பெரியவா அனுகிரகம் பண்ணிருக்கா, நம்ம போகாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு தடவை போயிட்டு தரிசனம் பண்ணேன். அதுவும் என்னன்னா அந்த நம்பூதிரி அந்த அவர் பேர் மேல் சாந்திதோ சொல்வார், அவர் கான்டாக்டில் இருந்தார். அவன் அதில் உட்காந்து வச்சு எனக்கு டிஃபன்லாம் கொடுத்து, அது லட்சக்கணக்கில் நமக்கு ஒன்றும் தெரியாது. அவன் அதில் மேல் சாந்தி அதில் உட்காந்து வச்சு சாப்பாடு கொடுத்து எனக்கு நம்மளோட ஆளை விட்டு அழிட்டு போய் அங்கே கிட்டக்க போய் நின்று நீ தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம எங்கே போனாலும் சல்யூட்டு தான். போனால் சரி அப்படி பார்த்தோம், தரிசனம் பண்ணோம். இந்த பெரியவா சொன்னது நம்ம பண்ணியாச்சு, அனுகிரகம் பண்ணுறதுக்கு பண்ணியாச்சுன்னு இறங்கி ஓடியாக்கும் ஆற்றுக்கு வந்தாச்சு. மணிசாஸ்திரின்னு சொன்ன உடனேயே பெரியவா சர்க்கிளில் கொஞ்சம் தெரிஞ்சவா எல்லாருக்கும் வரக்கூடிய முதல் விஷயம், அந்த ஸ்ருங்கேரிக்கு போயிட்டு வந்த அப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆமாம், அது 1971 ஒரு டிசம்பர் 4 தேதி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே ஒரு நல்ல பனிமூட்டம் ஜாஸ்தி. இந்த தனுர் மாதம் பிகினிங் அப்போல்லாம் நம் தமிழ்நாட்டில் இருக்கிற இதை தவிர கர்நாடகாவில் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஈவன் தனுர் மாதம் முன்னாடியே ஆரம்பிச்சிடும். அத்தனை பனியில் வந்து பெரியவா அங்கே கேம்ப் இருந்திருக்கா, புது பெரியவா. அப்போது நம்ம அது கர்நாடகாவில் இது தும்கூரையும் தாண்டி ஒரு ஊரில் இருந்தா. மகாபிரா இந்த ராமாபுரம் அது ஆந்திர பிரதேசத்தில் அந்த ஏரியாவில் இருந்தா. அப்போது பெரியவா அங்கே அப்பா வந்து கூடவே பெரியவாவோட இருந்தா. பெரியவா வந்து ஒரு பிரசாதம் கொடுக்குறேன், நான் வந்து இப்போ மடத்தில் இது இல்லை, நீ புது பெரியவாட தான் போய் பிரசாதம் வாங்கிக்கணும், அதை வாங்கிட்டு திருச்சியில் கல்யாணத்துக்கு போய் அவளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஞை பண்ணி, அது பிரகாரம் அப்பா போயிருக்கான். திருச்சிக்கு இல்லை, தும்கூர் பக்கத்தில் போய் பிரசாதத்தை வாங்கிட்டு திருச்சி கல்யாணத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பெரிய ஆக்ஞை அப்படி தானே பண்ணியிருக்கான். அதனால் அங்கே போகும்போது
அப்போ தான் ஜஸ்ட் இவாளாக வந்திருக்கா. ஒரு சுப்பிரமணியான்னு சொல்லிட்டு எக்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா, ஒரு அட்வொகேட், ஒரு உபாசகா. அவள் கூட வந்து நம்ம புதுப்பெரியவா தம்பி விஸ்வநாத மாமா அவரும் வந்திருந்தா. அவள்லாம் வந்து சிங்கேரிக்கு போயிட்டு திரும்பி வந்து இருக்கா. இவர் என்ன பண்ணார், அப்பா போல அப்பா மடத்தில் பிரசாதம் வாங்க வந்திருக்கா. அப்பா மடத்துல பிரசாதம் வாங்க வந்திருக்கா. வேற யாரும் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கே போய் திரும்பி வந்திருக்கா. திரும்பி வந்து விஸ்வநாத மாமா போயிருக்கா. போயிட்டு வாக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா. அது என்னென்ன நடந்ததுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறக்கா. பெரியவாக்கிட்ட புது பெரியவா டிஸ்கஸ் பண்ணுறக்கா. அப்போது இவர் என்ன சொன்னார், நான் இங்கேயே சொன்னால் நான் இங்கேயே இருந்து விட்றேன், மணிஷாஷையில் நீங்கள் எதுக்கு அனாவசியமாக பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்க, இந்த கார்லேயே போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. விஸ்வநாதன் மாமா அந்த கார்ல போகல. ஆமாம், அவர் வந்து அப்பா பார்த்துட்டு நீங்கள் கிளம்பி போயிடுங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், மடத்துலேயே இருந்துக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி அப்பா சொன்னேன், ஓகே நான் வந்து கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. தும்கூரில் ராத்திரி ஸ்டே பண்ணியிருக்கா. அவள் ராத்தில் ஒரு ராத்தில் அந்த ஸ்டே பண்ண இடத்துல அவள் சொல்லியிருக்கா, கார்த்தால் ஒரு 7-7:30 மணிக்கு மேலே ஆகாரம்லாம் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு. இவள் எத்தனை 4 பேர் சொல்லியிருக்கா. எங்களால் இல்லை, நாங்கள் வந்து கல்கட்டாவுக்கு போய் ஒரு கேஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டும், இந்த சுப்பிரமணியா வந்து எனக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் வேலை இருக்குது, அதனால் நான் சீக்கிரமாக பெங்களூர் போகணும், இவர் மெட்ராஸுக்கு போய் ஃப்ளைட் பிடிக்கணுன்றார் அட்வொகேட். இவர் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குது, நான் போய் அங்கே பார்க்கணும் அப்படின்றார். அதனால் என்ன பண்ணிட்டா 5:30 மணிக்கே கிளம்பிடலாம், 5 மணிக்கே கிளம்பிடலாம். அப்பா வந்து எவ்வளோ தடுத்து பார்த்தா, நானே இங்கேயே இருந்துடுறேன், நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன், நீங்கள்லாம் கிளம்புங்க, நான் 7-8 மணிக்கு மேலே கிளம்பி போய்க்கிறேன்னா. அப்பா திருச்சிக்கு போகணும். இவ்வளோ பெங்களூரை அழைக்க விட்டா கூட நான் வந்து அங்கேருந்து பண்ணிக்கிறேன், நீங்களாம் போய்ங்கன்னு. இல்லை, கார் வந்து சும்மா போகிறது, நீங்களும் வாங்கோ, நம்மளும் எல்லாமே போகலாம். இந்த வார்த்தையை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிறவ சொன்னான், நம்மளாம் போகலாம், எல்லாம் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு. அது வந்து அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லையா. அங்கே இருக்கிறவா சொல்கிறா, நான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போகிறேன் எங்களுக்கு அது மாதிரி சொல்லியிருக்கா, போக வேண்டான்னு சொல்லி தடுத்து பார்த்துருக்கா. யார் சொல்லியும் கேட்கல, அப்பாவே அழைச்சின்னு போயிட்டார். அது பக்கத்தில் குப்பின்னு ஒரு இடத்துல அன்மேன் லெவல் கிராசிங், ரோடு பக்கத்துலேயே தண்டவாளம் போகிறது. அவன் என்ன பண்ணுறக்கா, தண்டவாளமும் திரும்புறதுன்னு ரோடை திருப்பிட்டான், வண்டியை திருப்பி ரோடு நேரம் போகிறது. தண்டவாளத்து மேலே ஏற்றிட்டான். அது அண்ணன் எதிர்க்க கர்நாடகா எக்ஸ்பிரஸ் பாம்பேக்கு போகிற வண்டி, அது வந்து ஹிட் பண்ணி எடுத்தோம். டிரைவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவரும் அந்த உபாசகரும் இருந்தார், அம்பாள் உபாசகரும் இருந்தார். அவள் வந்து 2 பேரும் இது பண்ணிட்டா, பழிச்சிட்டா. பின்னாடி 3 பேர், அந்த 3 பேரில் அப்பா நடுவில் இருந்தார். எல்லோரும் தூக்கி எறியப்பட்டா இதில், இந்த ஆக்சிடெண்ட்டில். முன்னாடி இருக்கால அந்த இவர் வந்து கூட 1 வருஷம் சித்தப்பிரமையாக இருந்தார். அந்த உபாசகர் வந்து 1 வருஷம் 9 சித்தப்பிரமையாக இருந்தார். டிரைவர் வந்து பழிச்சிட்டா. அவனை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் ஒன்று பெரியவா வந்து அப்புறமா பெரியவாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, இவனை அரெஸ்ட் பண்ணுறால உயிர் ஒன்றும் திரும்பி வர போகிறதில்ல, அவனை விட்டுடுங்கோ அப்படின்ட்டா. ஆனால் அவனை ரிலீஸ் பண்ணிட்டா, அவன் மேலே கேஸ்லாம் போடலை. ஸோ அங்கே அந்த ஸ்பாட்லேயே எல்லோரும் 3 பேரும் தவறி போயிட்டா. அதில் பெரியவாளுக்கு இன்ஃபர்மேஷன் மற்றவாள்லாம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அப்பாவோட தலை மாத்திரம் தண்டவாளத்தில் இருக்குது, கை காலெலாம் அப்படி இருக்குது. ஜாஸ்தி பின்னமாகாத உடம்பு அப்பா தான். அப்பா பெரியவா சொன்னாலாம், மணிக்கு மோட்சம் கடிச்சு விட்றா, கபால மோட்சம் கடிச்சு கொடுத்தோ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப ஆனந்தப்பட்டிருக்கா. அந்த விஷயத்தில் கபால மோட்சம் கிடச்சிது அவனுக்கு அப்படின்னு. அந்த விஷயத்தில் ஒரு அவராக கண்டுபிடிச்சி சொன்ன விஷயம், நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது இருந்தது பக்கத்தில் அங்கே இதில் போட்டிருந்த அவளை தெரிஞ்சவா வீட்டில் அந்த பாடி எடுத்துன்னு போய் பண்ணி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்கா நம்மனுக்கு. அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாம் முடிஞ்சோம். பெரியவா வந்து எல்லாம் 10 நாள் காரியமும் மெட்ராஸுக்கு வந்து பண்ண சொல்கிறா. இங்கே வந்து எல்லாம் பண்ணேன். எங்கள் தாத்தா சாமமூர்த்தி சாட்சிகள்னு கணபதி சாட்சிகள் தம்பி பெரியவாளுக்கும். ஆமாம், அது புதுக்கோட்டையில் அவர் இருந்தார். அவரை வந்து எங்கள் அண்ணாவை மொத்தம் அழைச்சி போனார். ஆமாம், நீ இங்கே அம்மாவை பார்த்துக்கோ, அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, பாடி முட்டிலேட்டடாக இருக்கும், அதனால் நீங்கள் யாரும் இது பண்ண வேண்டாம், நீ அம்மாவை பார்த்து நீங்கள் ஏறுன்னு சொல்லிட்டு அண்ணாவை மாத்திரம் அழைச்சிட்டு இருக்க. போய் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தாச்சு. இது பெரியவாளுக்கு மனசு கொஞ்சம்
அவருடைய இது இப்படி முடிஞ்சது. என்ன காரணம் என்ன ஏதுன்னு தெரியல. இதுக்கு வந்து பெரியவா தன்னைத்தானே ஒரு மாதிரி தேனம்பாக்கத்தில் ஒரு வருஷமா என்னமோ சிவாஸ்தலத்தில் இந்த ஒரு இடம் அந்த ஒரு இதுக்குள்ளேயே என்க்ளோஸ்ட் கவர் அதில் இருந்திருக்கா. ஆமாம் இருந்திருக்கா, அந்த ரூம்லேயே இருந்திருக்கா. ஆமாம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் யாருமே அதை இதுவாக எடுத்துக்கல. ஏன்னா பெரியவா என்ன காரணத்துக்கு அமிச்சா, எதுக்கு அமிச்சா, ஏன் நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் இருக்கும். அவர் உயிர் போயிருந்தா கூட அது ஏதோ நல்லதுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர தான் ஜெயில் மாதிரி தான் உட்காண்டது அப்படிலாம் சொல்கிறா எல்லாரும். அது வந்து உங்கள் ஃபேமிலியில் யாருக்கையாவது இதை பற்றி இல்லை 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 இல்லை. ஆனால் நிறைய பேர் சொல்கிறேன், எங்களை பார்த்தவாலும் பார்த்தவாலும் சொல்லுவேன். 1983 பெரியவா வந்து 3 பெரியவாளும் கர்னூலில் இருந்தா. அப்போதான் புது பெரிய இதே பாலபெரியவா வந்து பட்டத்துக்கு வந்த சமயம். அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் இருக்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுனாக்கா, பையன் 80 பிறக்கும்போது நான் கொச்சினுக்கு ஆஃபீஸ் விஷயமாக போயிட்டேன். கொச்சினுக்கு ஆஃபீஸ் விஷயமாக போயிட்டு வரும்போது அங்கே 4 நாள் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பையன் பிறந்தான். இவாளுக்கு என்னன்னாக்கா, பையன் பிறக்க சமயத்தில் நான் இங்கே வீட்டில் இல்லையேன்னு அவளுக்கு வருத்தம். அதனால் இந்த 2வது பிரசவம் போது சொன்னால், நீங்கள் ஆஃபீஸ் விஷயமா எங்கேயும் வெளில போகக்கூடாது, இங்கேயே வீட்டில் இருக்கணும்னா. நானும் எல்லா டூரையும் அந்த சமயம் பிரசவம் டேட் அந்த வரது இல்லையா, அந்த சமயத்துக்கு எல்லா டூரையும் இப்படியே விலைக்கிண்டே வந்தேன். 31 ஜூலை பிறந்தாவ. ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு 25-26 எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் கர்னூல் போய் பெரியவாளை 3 பெரியவாளையும் பார்க்கணும், 3 பெரியவாளையும் பார்க்கணும்னா. வீட்டில் வந்து எல்லாம் சொன்னோம் இந்த மாதிரி கேட்குறான்னு. சரி பெரியவாளை தானே 3 பெரியவாளை ஒரே இடத்துல இருக்கா, போய் பார்க்கணும், போய் பார்த்து வாங்கணும்னு எல்லோரும் பர்மிஷன் கொடுத்தா. சரின்னு ரொம்ப பெரியவாளை போய் பார்க்க போயிட்டோம். பெரியவாளை 2-3 தடவை தரிசனம் கிடச்சிது அன்றைக்கே கர்னூலில். பாலபெரியவாளை தரிசனம் பண்ண முடியல. ஏன்னா அப்போ தான் பட்டத்துனால சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சு பர்சனலாக போய் பார்க்க முடியாது. நான் போய் பக்கத்துலேருந்து பெரியவா மணிசாஸ்திரிகள் பையன் வந்திருக்கேன் சொன்னாக்கா, அந்த சிப்பந்தி வந்து யாராக இருந்தாலும் கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அமைச்சுட்டே இருக்கான். எது சொன்னாலும் கேட்கல. பாலபெரியவா காலில் விழுந்துடுத்து. வெளியில் வந்து மணிசாஸ்திரிகள் பையன் அவர் அனுப்பு உள்ள அப்படின்னு இருக்கா. சரி உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு அவளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே நான் கேட்டேன், பெரிய பாலபெரியவா, நான் மணிசாஸ்திரிகள் பையன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு வாய திறக்கிறதுக்குள்ளே பெரியவா சொல்லிட்டா. எனக்கு பாஷ்யம் சொல்லும்போதும் என்கிட்ட பெரியவா பேசிட்டு இருக்கும்போதும் மணிசாஸ்திரிகள் பற்றி பேசாத நாளே கிடையாது. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் உங்கள் அப்பாவை பற்றி அவர் சொல்லுவார். அதனால் மணிசாஸ்திரிகள் என் மனசில் பதிஞ்சு அப்பப்போ நான் வந்து மணிசாஸ்திரியை பற்றி விசாரிச்சும் கேட்டுருக்கேன். அந்த மாதிரி பெரியவா வந்து பாஷ்யம் சொல்லும்போது கூட அப்பாவை பற்றி பாலபெரியவாட்ட சொல்கிறாருனாக்கா எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிடுது. பெரியவாளும் அங்கேயே இருக்கா. பெரியவா பக்கத்துக்கு பாலபெரியவா சொல்கிற இது மாதிரி சொல்லியிருக்கா பெரியவா அப்படின்ன உடனே, அந்த அளவுக்கு நம்ம எப்படியோ எங்கள் அப்பா அவ்வளோ வசந்து இருந்திருக்கார். சிவசக்தின்னு ஒரு வாழைப்பழம் கூட எடுத்துட்டு வர மாட்டாருன்னா எப்படி இருந்திருக்காவா இல்லையா? அப்பா வந்து பெரியவாளை ஆந்திராவிலலாம் போகும்போது வழுக்கும், அந்த பாறைகள்லாம் வழுக்கும், அந்த மாதிரி இருக்கும். பெரியவா இஷ்டத்துக்கு நடந்து போயிடுவாள். அப்பா அதட்டு போடுவான். எல்லாருமே சொல்லியிருக்கா. பாலும் ஸ்ரீகண்டன் அடிக்கடி சொல்லுவாள், உங்கள் அப்பா டெரராக வந்து சொல்லுவார், ஏறாதீங்கன்னா ஏற மாட்டாளாம் பெரியவா, ஏன்னா வழிக்கிட போகிறதே அப்படின்னு. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் எங்களால் யாராலையும் கொடுக்க முடியாது. அவர் அப்பா அப்படி இதுவாக இருப்பார். அவர் அப்பா பெரியவா வந்து பெரியவா சாப்பிட்டப்பறம் தான் அப்பா சாப்பிடுவாளாம். பெரியவாளுக்கு முன்னாடி எழுந்துருவாளாம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நல்ல ஒரு இது நடந்திருக்கு அப்பாவுக்கு. அந்த மாதிரி அப்பா தவறி போகும்போது வேதபுரி மாமா கிட்ட சொல்லியிருக்காளாம். இது 83க்கு அப்புறம் வரேன், ஐ வில் கம் பேக். வேதபுரி மாமா கிட்ட சொல்லியிருக்காளாம், மணி நம்மக்கிட்ட இப்போ இல்லை, இருந்தாலும் மணி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு டெய்லி நமஸ்காரம் பண்ணுவான் இல்லையா அவன், அந்த 3 நமஸ்காரத்தை நீ சேர்த்து 1 நமஸ்காரத்துக்கு சேர்த்து பண்ணும்பார். அப்போ வேதபுரி மாமா நமஸ்காரம் பண்ணும்போது தான் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பாவுக்காக மணிசாஸ்திரிகளாக நமஸ்காரம் பண்ணுறேன்னு 3 தடவை பண்ணுவாராம். பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ணுவாராம். அப்போ சொல்லிவிட்டு இது யார் சொன்னான்னு நான் உடனே அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணேன். யார் சொன்னா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்னடா உம்மாச்சிடா பிள்ளையாரா
அப்படிம்பார். அவர் வந்து பெரியவாளை வந்து உமாச்சி பிள்ளையார்னு தான் எப்போவுமே சொல்லுவார். அவர் சொல்லியிருக்காரா, பெரியார் சொல்லியிருக்காரா, உமாச்சி சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கும் வேதபுரி மாமா இன்றைக்கும் மடத்துக்கு வந்து பெரியவாசனையில் மணிசாட்சிகளுக்கு 3 தடவை பண்ணிட்டு தான் பண்ணுவார் அந்த அதிஷ்டானத்தில். அந்த அளவுக்கு வேதபுரி மாமா ரொம்ப சின்சியராக பெரியவா சொன்னதை கேட்டு ஒரு அணு கூட மாற மாட்டார், அப்படியே பண்ணுவார். அது அந்த 83 வந்து என்னாச்சு, கர்னூலில் பார்த்து பெரியவா பார்த்து வந்தோடனே திருப்பியும் பெரியவாளை வந்து இவாட்ட பேசிட்டே இருக்கும்போது பெரியவா வந்து ஆளை அனுப்பிச்சு என்ன அனுப்பிச்சிருக்கு வர சொல்லியிருக்காரு. போனேன். பெரியவா இப்போ புது பெரியவாளும் தரிசனம் ஆகிடுது. பெரியவாள் நான் சரி கூப்பிட்றாலே ஆசீர்வாதம் வாங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கோம். பெரியவா பார்த்து எத்தனை மணிக்கு ரயில் உங்களுக்கு? ராத்திரி 11 மணிக்கு ரயில். ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் திங்கக்கிழமை ஆஃபீஸ் போனோம். சரி இப்போவே கிளம்புவோம், மணி 2:45. பெரியவாட்ட உத்தரவையும் பிரசாதத்தையும் வாங்கி கிளம்பிட்டோம். அது வந்த உடனே மெட்ராஸ் வந்து ஏதோ ஒன்று வந்தது, அதில் ஏறினோம். காத்தால 6 மணிக்கெலாம் சென்னைக்கு வந்துட்டோம். அங்கே வந்தோடனே எப்பவும் நான் வீட்டுக்கு போகிறவன் மயிலாப்பூரில் இவாளெலாம் இருந்தால் மாமியார்லாம் இருந்தாலும் சொல்லிட்டு அவளை போய் எங்கள் எப்படி இருக்கா பார்த்து போகலாம், ப்ரெக்னென்ட் டைம் இல்லையா, எப்படி இருக்கா பார்த்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்புறமா ஆழ்வார்த்தினர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே போனேன். போனால் அங்கே யாருமே இல்லை. இவள் ஆஸ்பத்திரியில் வந்து பிரசவம் பண்ண ஆயிடுத்து, பிரசவத்துக்கு போயிட்டா. ஆனால் அங்கே போய் இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா. பெரியவா வந்து 2:45 அனுப்பிச்சிருக்கா. குழந்தை 3:05 பிறந்திருக்கு. 3:05 பிறந்திருக்கு. என்னை அங்கேருந்து அனுப்பிச்சிட்டார், நீ கிளம்பு. அது வந்து மறுநாள் காத்தால. ஆனால் என்னென்ன முதல் குழந்தை பிறகும்போது பக்கத்தில் இல்லை, 2வது குழந்தை பக்கத்தில் இருக்கலாம்னு நினச்ச கூட பெரியவாடை பார்க்கறதுக்கு அழைச்சின்னு போயிட்டார். நீ ஆஃபீஸ் டூரை வேணால் நிறுத்தலான்டா, என்னை பார்க்குறது நிறுத்தக்கூடாதுன்ட்டார். அந்த மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுக்கு நல்ல ஆசீர்வாதமும் கிடச்சி வச்சுங்க. அவன் பையனுக்கு பிறந்தப்புறம் ஆசீர்வாதம் பண்ணார், பொண்ணுக்கு பிறக்கிற சமயத்தில் ஆசீர்வாதம் பண்ணார் 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அது 83, 84 ஆகிடுது. அதே ஒரு 86 85ன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜ் பாரு என்னன்னு சொல்லிட்டு 86ன்னு நினைக்கிறேன். பெரியவா வந்து இந்த எப்போவுமே விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். அந்த விஷு கனி, அந்த சித்திர வருஷ பொறுப்பு, அந்த நாளெல்லாம் ஸ்பெஷல் தரிசனம் ஒன்று கொடுப்பார். காத்தா உள்ளே போயிட்டு காஞ்சிபுரத்தில் யார் ஃபஸ்ட்டு போகிறாளோ அவளுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. அவர் கூடவே வரலாம். அவர் முன்னாடி நம்ம போய் அங்கே இருந்துட்டோம்னாக்கா அவரை தரிசனம் பண்ணிட்டு விஸ்வ தரிசனம் பண்ணிவிட்டு அவர் கூடயே நம்ம வெளில வந்து மற்ற ஆளையும் இப்போ பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. நாங்கள் அங்கே போய் இருந்தோம், பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரு 100-150 பேர் நிற்கிறா. எல்லாரும் வயலின் மாஸ்டர், MS, இவர் குன்னக்குடி வைத்தியநாதன், பெரிய பெரிய வித்வான்கள் அத்தனை பேரும் வந்து தபாலா, மேண்டலின், இது தரது ஜல்தரங்கம், அது இதுன்னு தவில், நாதஸ்வரம், அது என்னென்ன உண்டோ அத்தனை இதுவும் ஒரு திருவையாறு நிகழ்ச்சி மாதிரி அத்தனை பேர் கூட்டிட்டா விஷுக்கனி பார்த்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. நடந்துட்டுருக்கு, பெரியவாரெல்லாம் கேட்டுருக்கா. அப்போது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் இருக்கோம், நாங்கள் தள்ளி தான் நிற்கிறோம். குழந்தை வந்து என்னுடைய தம்பி ஹைதராபாத்தில் அவர் குழந்தை, அவருடைய பையன், அவன் பையன் இப்படி தாளம் போட்டுருக்கான். இந்த பாட்டெல்லாம் கேட்டு அவள் பண்ணுறத இப்படி தாளம் போட்டுட்டே இருக்கான். இதை 30 மீட்டர் தள்ளி பெரியவா பார்த்துட்டு அங்கேருந்து கேள்வியாக கேட்டு அனுப்புகிறார். அது யார் அப்படின்னு கேள்வினேன். நான் சொன்னேன் மணிசாஸ்திரிகள் பையன், 3வது பையன் ராஜசேகரோட பையன் சொல்லி அனுப்புகிறேன். அதெல்லாம் இல்லை, வேறு சொல்லு, வேறு இது உறவு சொல்லு அப்படின்றார். உறவு சொன்னாக்கா பார்த்தேன், என்னுடைய இதில் தங்கை வந்து மதுரையில் கொடுத்துருக்கோம். தங்கையோட ஆத்துக்காரருக்கு அது மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளையோட அக்கா பேரன்னு சொன்னேன். இல்லை திருப்பி அமிச்சு என்ன தான் உறவு சொல்கிறேன்னு ஒன்றும் புரியவே இல்லை. அப்படியே திடீர்னு சொல்லிட்டு ஹார்மோனியஸ் தேவடையருடைய கொள்ளு பேரன்னு, ஹார்மோனியம் தேவடையரோட கொள்ளு பேரன் அப்படின்னு. அப்போதான் அதுக்கு தான் கேட்குறேன்னு. ஏன்னா அன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அத்தனை பேர் வித்வான்கள்.
பையன் தாளை போடுறத பார்த்து அது தேவடைய யாருன்னா புது பேர் என்ன அவங்க தான் வந்திருக்காரோ என்னவோ. அவருக்கு என்னன்னாக்கா இத்தனை பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காளே, அத்தனை வித்வான்கள் இருக்கிற இடத்துல இந்த பையன் தாளம் போடுறான் பாரு, இவன் வந்து உங்களை மாதிரி ஒரு பெரிய கலைஞருடைய கொள்ளு பேருன்றதை எல்லாருக்கும் சொல்லிட்டார். அது வந்து எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. நாங்களே அந்த உறவை வந்து சொல்ல தெரியல, எங்களுக்கு தெரியும் அந்த சமயத்தில் எங்களால் அதை அவருக்கு பிடிச்சி விட மாட்டேன்றார். ஒன்று ஒன்றா கேட்டு கடைசியில் எனக்கு தோணிது இதுவாக தான் இருக்குமோன்னு கேட்டு பார்க்கலான்னு. அவர் எப்படின்னாக்கா கடைசி நேரத்தில் அவர் வந்து காலாலே ஹார்மோனியம் போட்டு வரோம், இசை மேதே அவர். அவர் தான் கிட்டப்பா எம்எஸ் அத்தனை பேரையும் முன்னுக்கு கொண்டு வந்தார் அவர் தானா. பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கிறவாளெல்லாம் எம்எஸ் தேவடையர் தான் என்னுடைய மாப்பிள்ளை. ஏன்னா தங்க ஆத்துக்கார் இருக்காரு, அவருடைய அப்பா தங்க ஆத்துக்காருடைய அப்பா தான் அவ்வளோ பெரிய ஹார்மோனிஸ்ட். அதனால அவருக்கு அப்படி சொல்லு, அதனால தான் தாளம் போடுறான் அப்படின்றார். அது ஒரு பெரிய இது. அதுக்கப்புறமா அந்த தாளம் போட்டவா அந்த இது பண்ணவாளெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் ஒரு ராகம் கேட்டார். ஒரு ராகத்தை கேட்டு ராகத்தை பேரை சொன்னதா தெரியுமா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி ராகத்து பேரே யாருக்கும் தெரியல, எல்லாரும் ஒத்துட்டாங்க இந்த ராகத்து பேர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டா. திருப்பியும் இன்னும் கொஞ்சம் அவகாசம் தரேன், இன்னும் கொஞ்சம் அவகாசம் தரேன், யாராக இருந்தாலும் யாருக்கு தெரிஞ்ச வாசிக்க தெரிஞ்சாலும் சரி பாடினாலும் சரி இந்த ராகம் என்னன்னு சொன்னாலும் சரி நீங்கள் யாராவது சொல்லுவான்னா. ஒரு 10 நிமிஷம் அமைதிக்கு அப்புறமா எனக்கு தெரியாதுன்ட்டா. பெரிய சொன்னா சரி எல்லாருக்கும் 1987 86 87வது விஷு அன்னைக்கு இத்தனை பேரை வந்து இதில் யார் தெரிஞ்சவா வந்தாலும் சரி இத்தனை கும்பலாக வந்தாலும் சரி இந்த ராகத்தை பாடணும் அப்படின்னு ஒரு வருஷம் அவகாசம் கொடுக்குறேன்னார். ஆனால் 87 நான் கல்கட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். அவெல்லாம் வந்தாளா அந்த ராகத்து பேரை சொன்னாளா பாடினாளா என்னன்னு விஷயம் தெரியாது. அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்ட வாய்ப்பா எத்தனையோ இருப்பா, கலைஞர்கள்லாம் இருப்பா, யாராவது இருப்பா, அவளுக்கு பண்ணாளான்னு அவள் சொல்லணும். அது ஞாபகம் இல்லை, ஞாபகம் இல்லை. அவளை பெரியவாள்லாம் கொஞ்சம் தவறி போயிடணும். இப்போ எம்எஸ் போயிட்டா, குன்னக்குடி வைத்தியநாதன் போயிட்டா, மேண்டரின் சீனிவாசன் போயாச்சு. பட் ஆனால் நிறைய பேர் இருக்கா இன்னும். கோயிங் பேக் டு earlier years 1976லலாம் அதுக்கப்புறம் கூட நிறைய வருஷம் பெரியவாளை ஏகாந்தமாக பார்க்கும்போது தனியாக அழைச்சின்னு போயிடுவார். பூஜை ஒரு நாளைக்கு இப்போ பூஜை வந்து 10 மணிக்கு முடிஞ்சது, எல்லாம் ஆகிடுத்து. பூஜை ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மாதிரி தனியாக ஒரு ரூம் ஒன்று இருக்கும், அது வழியாக உள்ளே போகலாம். அது வழியாக கூட வான்ட்டார். பூஜை முடிஞ்ச கையோடு அப்படியே ராத்திரி நான் ஒருத்தந்தான் அவர் பின்னாடியே போயிட்டேன். ஒரு ஒரு படி மாதிரி போகிறது, கொஞ்ச நேரம் போனால் படியில் உட்காந்துட்டார். உட்காந்து அதுக்கு மேலே நீ உட்காந்துருன்ட்டார். அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு பேச ஆரம்பித்தார். கேட்குறதா கேட்க ஆரம்பிக்கிறது. அவர் பேசுறதுலாம் இது அவர் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன், இது பண்ணுறேன். மணி போனதே தெரியல, ராத்திரி 1 மணி 1:30 மணி ஆயிடுது பேசின்னு இருக்கார். ஆனால் அப்போல்லாம் எனக்கு மிஞ்சி போனால் என்ன ஒரு 28 வயசு அந்த மாதிரி சமயத்து. ஆமாம் 28 வயசு. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற அந்த இதெல்லாம் இப்போ இருந்து எனக்கு எழுதி வச்சிருக்கலாம். நிறைய பேசியிருக்கார். அதாவது அவர் கேட்குறா நான் பதில் சொல்ல எல்லாம் பண்ணின்னு இருக்கேன். கொஞ்சமாக ஞாபகம் வர மாட்டேன். அதாவது நமக்கு அதனுடைய இதெல்லாம் தெரியல. அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பார்த்துற மாதிரி நம்ம நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு அவரை பார்க்காம வேஸ்ட் பண்ணதை விட இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அதையும் மறந்து போய் உட்காந்துருக்கோமே, அதுவும் மறந்து போச்சு. ஆனால் அந்த பாக்கியம் கிடைச்சது ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். அந்த ஒரு ஞாபகமே வரமாட்டேங்கிறது, சப்ஜெக்டே வரமாட்டேங்குது. ஆனால் ரொம்ப நல்ல அது மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்லை, எப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் அது இந்த இப்போது இந்த நவகிரகம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த தண்ணி குடிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த ஹால் இருக்குல்ல, அது ஹாலுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, இந்த கண்ணாடி போட்டு பெரியவா உள்ள நம்ம கண்ணாடி அந்த அந்த இடத்துல வந்து மேனா இருக்கும். அந்த மேனாவில் பெரியவா படுத்துட்டு இருப்பார். 10 மணி ஆனால் ஒரே சாணி போட்டு ஒரே கம கம கமன்னு சாணி வாசனை இருக்கும். அதுதான் மடத்தினுடைய அழகு. அதில் உட்காந்துட்டு நம்ம கீழே உட்காந்து பெரியவாளை பார்த்துருப்போம், கேள்வி கேட்டுருப்போம், பதில் சொல்லிருப்போம், கேள்வி கேட்டு பதில் டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரிலாம் எத்தனையோ நாள் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து ஏன் எழுதி வைக்கலன்னு இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். நான்
நிறைய அது அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து அது எது வெளியில வரணும்னு அது நினைக்கிறதோ அதுதான் வெளியில. அது ஹை சப்ஜெக்ட். அதெல்லாம் அவர் அந்த மாதிரி தனியாக கூப்பிட்டு பேசுனதெல்லாம் இந்த மாதிரி லோ இது கிடையாது. அதெல்லாம் ஹை சப்ஜெக்ட். அந்த சமயத்தில் புரியுது, அந்த சமயத்தில் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறமா அது மறந்து போயிடுது. அவளே அது வெளியில வரணும்னு இருந்தா அவளே குறிக்க வைப்பா. சிதம்பர ரகசியத்தை பார்த்து சொன்னாராமே, ஒரு வாத்தியாரை கூட்டின்னு போனாராம் சிதம்பரத்துக்கு போய் தெரிச்சேன். அந்த தரையை திறந்து பெரியவாளுக்கு காமிச்சிருக்கா. அதை படித்து சொல்ல சொன்னாராம். அதில் என்ன படிச்சிருக்குன்னு படிக்க சொன்னாராம். அவர் படித்து சொல்லியிருக்கார். அப்புறம் தரையை மூடிட்டார். புரிஞ்சுதான் கேட்ட புரிஞ்சுடுத்துன்னு சொல்லியிருக்கார். எனக்கும் புரிஞ்சுடுத்து தரையை மூடுன்னு எல்லாம் உனக்கு மறந்து போயிடும் அப்படின்ட்டாராம். அதை சொல்லலை, வெளியே வந்து கேட்டால் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லை அவர் இது பண்ணிட்டார், மறந்துட்டார், தெரியல. அதான் சிதம்பர ரகசியம். இப்ப மாமா சொன்னார் இல்லையா, எதை வெளியே விடணுமோ அதை இது பண்ணுவேன். அவர் படிச்சு தெரிஞ்சுட்டார் என்ன அவருக்கு மறந்துடாம இதை கொடுத்துட்டார். வெளியே தெரியக்கூடாதுன்னு ரகசியமாச்சு அது. அப்படி அந்த மாதிரி தொட்டு வேண்டிங்கோன்ட்டார், தொட்டுங்கோன்ட்டார், பெரியவா தொட்டுங்கோன்ட்டார். நம்ப மாட்டார், பாதை தொட்டுக்கின்றார். மறுநாள் வந்து என்ன பண்ணிட்டார், ஒரு கலர் துணி எடுத்து தான் தலையில் போட்டுட்டு ஒரு தண்டத்தை எடுத்துட்டு எங்கேருந்தோ தண்டத்தை எடுத்து வந்துட்டு பெரியவா, ஆமாம் சங்கரன் பெரியவா வந்து இங்கே தீர்த்தம் கொடுத்துருக்கார். அதே திண்ணையில் அந்த பக்கம் இவர் உட்காந்து ஏதோ தீர்த்தத்தை எடுத்து ஏதாவது கூட இங்கே இருக்கிற இவாளெலாம் அங்கே போய் வாங்கிட்டு இருக்கா.